தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உங்கள் கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே. நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், அவர் பரிசுத்தராம், ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சந்ததிகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இதை கட்டளையாக நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் கண்டிப்பாக இந்த கட்டளையை கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். அதாவது நாம் பாவ வாழ்க்கையில் விக்கிர வழிபாடுகள் மற்றும் தேவையற்ற உலக பிரகாரமான மக்களுடைய அவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு அவர்களைப் போன்று நாமும் வாழ்ந்து நாம் பாவத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் நம்மில் இறக்கப்பட்டு நம்மை பரிசுத்தவானாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் முன்னமே அவர் நம்மை அறிந்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று அவர் நம்மை இனம் கண்டுபிடித்து பிரித்தெடுத்த கர்த்தருடைய ஜனம் நாம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் அறியாமல் அந்த எகிப்திற்குள் விழுந்து அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை நாமும் பின்பற்றி எது பாவம் எது பரிசுத்தம் என்று அறியாமல் அவர்கள் அப்படி வாழ்கின்றார்களே, நாமும் வாழ்ந்தால் என்ன என்று பாவத்தில் உழன்று கிடந்தோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நாம் பரிசுத்த ஜாதி தான். ஆனால் நாம் அவர்களுடன் இணைந்ததினாலே இது தவறு இல்லை, அவர்கள் அப்படி செய்கின்றார்களே, நாம் செய்தால் என்ன என்று பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மில் பாசம் கொண்டு நம்மில் பரிதாபம் கொண்டு அவர் நம்மை அழைத்து பரிசுத்தவானாக மாற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். இதில் பார்க்கும் பொழுது இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, நாம் பழைய ஏற்பாடை எடுத்து பார்த்தோம் என்றால் உணவு வகைகளில் இது சாப்பிட வேண்டும், இது சாப்பிடக்கூடாது என்று கூறுகின்றார். அதே போன்று கட்டுமான வழிகளில் கூட இந்த அளவு, இந்த சதுரமான அளவு, இந்த நீளம், இந்த அகலம் என்று அதற்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்திருக்கின்றார். அதேபோல் ஆடை அகலிலும் ஆபரணங்களிலும் கூட இது வேசினுடைய ஆபரணம், இது என் பிள்ளைகளுடைய ஆபரணம் என்று அதில் கூட அவர் பிரித்தெடுத்திருக்கின்றார். இப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் ஒரு சில கற்பனைகளையும் கட்டளைகளையும் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதன்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களை, இப்பொழுது நம்மை அவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து விட்டார், அவருடைய பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டார். ஆகவே அவர் கூறுகின்றார், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் வாழுங்கள், அப்பொழுது முன்னடுவில் வந்து வாசம் பண்ணி உங்களையும் உங்கள் சந்ததியையும் அனைத்து நன்மைகளினால், அனைத்து கிருபையினால், அனைத்து ஆசீர்வாதங்களினால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் இனி அந்த எகிப்துக்குள் போகாமல் அந்த மற்றவர்களுடைய வழிபாட்டு முறைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், ஆடை ஆபரணங்கள், உணவுகள் இப்படி அதற்குள் விழுந்து விடாமல் நாம் பரிசுத்த ஜாதி, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களைப் போல் நாம் வாழக்கூடாது என்று பிரித்தெடுத்த மக்களாக வாழ்வோம். ஆனால் அவர்களுடன் பேச வேண்டும், அவர்களுடன் அன்பாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் நம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டாம். பிரிக்கப்பட்ட ஜனம் என்று உணர்ந்து வாழுவோம். ஆசீர்வாதங்களை நாமும் நம் சந்ததிகளும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் நாங்கள். ஆகவே நீர் பரிசுத்தராய் இருப்பது போன்று நாங்களும் பரிசுத்தராக வாழ வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உலகத்தில் வாழ்கின்றோம், முடிந்த மட்டும் உமக்கு பிரியமாய் வாழ்வோம், உமக்குள் பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பு தூதரை அனுப்பி அவர்களை வழிநடத்தது போன்று எங்கள் முன்னும் தூதரை அனுப்பி எங்களை பரிசுத்தமாக வாழ நீங்கள் கிருபை தாங்க. எங்களுடனும் எங்கள் சந்ததியுடன் எப்பவும் இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.